12th computer science bookல first unitல third chapter scoping பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். First, learning objectives. After the completion of this chapter, the students will be able to understand what is scoping, able to important the LEGB rule, understand what is module, understand the implementation of access control in programming language. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு introduction. Scope refers to the visibility of variable, parameter and functions in one part of program to another part of the same program. ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ஒரு வேரியபிளை ஒரு பெராமீட்டரை ஆக்சஸ் பண்ணிக்கிறது, விசிபிள் பண்ணிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். In other word, which part of your program can see or use it. ஓகேவா? ஸோ எந்த பார்ட்டில் ஒரு ப்ரோக்ராமில் நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. Normally, every variable defined in a program as global scope. ஸோ நம்மளாம் ஒரு ப்ரோக்ராம்லேயுமே ஒரு வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா குளோபல் ஸ்கோப்பில் தான் டிஃபைன் பண்ணுவோம். Once define, every part of your program can access that variable. Once நம்ம அதை டிஃபைன் பண்ணுறோன்னா அந்த ப்ரோக்ராமில் எந்த பார்ட்டில் இருந்து வேணாலும் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளோபல் ஸ்கோப். But it is a good practice to limit a variable scope to a single definition. ஒரு சிங்கிள் டெஃபினிஷனில் ஒரு வேரியபிளுக்கான ஸ்கோப்பை கொடுக்குறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு குட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் வே changes inside the function cannot affect the variable on the outside of the function in unexpected ways. ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு வேரியபிளுக்கான ஸ்கோப்பை கொடுக்கும்போது அதில் ஃபங்க்ஷனோட இன்சைடில் அந்த வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷனோட அவுட் சைடில் இருக்கிற அந்த வேரியபிளுக்கான வேல்யூ என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு variable scope. To understand the scope of variables in programming language, it is important to learn about what variable really are. ஓகே, ஸோ எந்த வேரியபிளை ஒரு ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எசென்சியலி தே ஆர் அட்ரஸஸ், அதாவது ரெஃபரன்ஸ் ஆர் பாயிண்டர்ஸ். ஒரு வேரியபிளை அட்ரஸ் பண்ணுறது இல்லை பாயிண்ட் பண்ணி காட்டுறது. டு அன் ஆப்ஜெக்ட் இன் மெமரி. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மெமரியில் எங்கே வந்துட்டு அது ஸ்டோர் ஆகிருக்கு, அதோட அட்ரஸ் என்ன, அதோட பாயிண்டர். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் நம்ம இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். வென் யூ அசைன் எ வேரியபிள் வித் colon equal to an instance object, you are binding or mapping the variable to that instance. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு வேரியபிளை கோலன் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போய் அதில் நம்ம அசைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா பைண்ட் பண்ணுறோம், மேப்பு அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாமே என்ன சேம் மீனிங் தான். The variable to the instance. Multiple variable can be mapped to the same instance. ஓகேவா? ஸோ ஒரு சேம் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் வேரியபிளில் நம்ம வந்து அதை வந்து மேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மேப்னா என்னங்கிறது இந்த நோட்டில் கொடுத்துருக்காங்க. த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் எ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு மேப். ஓகேவா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேரியபிளோட நேமு, ஆப்ஜெக்டு, இது ரெண்டையும் பைண்ட் பண்ணி கொடுக்குற அந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் டு சைன் இஸ் யூஸ்டு டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு மேப் த வேரியபிள் அண்டு ஆப்ஜெக்ட். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு வேரியபிளை ஒரு ஆப்ஜெக்டை மேப் பண்ண நம்ம என்ன சைன் யூஸ் பண்ணுறோன்னா ஈக்குவல் டு சைன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த நோட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. Programming languages keep track of all this mapping with the namespace. Programming languageல எப்படி எல்லா மேப்பிங்கும்
எப்படி யூஸ் பண்ணுறோம்னா நேம் ஸ்பேஸில் தான் யூஸ் பண்ணுறோம். நேம் ஸ்பேஸ் ஆர் கண்டெய்னர் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள் டு ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, ஒரு வேரியபிளோட நேம் அப்படி இல்லை ஆப்ஜெக்ட்டு, இதை மேப் பண்ணுறதுக்கான ஒரு கண்டெய்னராக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த நேம் ஸ்பேஸ் வந்து இருக்குது. யூ கேன் திங்க் ஆஃப் தெம் ஆஸ் அ டிக்ஷனரி containing list of words and its meanings. The words are mapped with its meaning in dictionaries, whereas names are mapped with object. இப்போ வந்து ஒரு நேம் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட மேப் பண்ணுறது, நேம் பிகம் ஆப்ஜெக்ட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஒரு நார்மலாக ஒரு டிக்ஷனரின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அதுக்கான மீனிங்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேம். ஓகேவா, ஸோ அந்த நேமை வந்துட்டு ஆப்ஜெக்டோட அந்த மேப் பண்ணுறது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நேமை ஆப்ஜெக்டோட மேப் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் அலோஸ் ஆக்சஸ் டு ஆப்ஜெக்ட் பை நேம்ஸ் யூ சூஸ் டு அசைன் தெம். ஓகேவா, ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்கான நேமை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சூஸ் பண்ணி அதை அசைன் பண்ணுறதுக்கு, ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு இந்த நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து அலோ பண்ணுது. In the following example, A is first mapped to the integer 5. In this case, A is the variable name while the integer value 5 is the object. ஓகேவா, ஸோ அப்போ A அப்படிங்கிற வேரியபிளுக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு மேப் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது in this case A is the variable name. ஏன்றது என்ன, இதில் வேரியபிளோட நேம், while the integer value 5 is object. ஓகேவா, ஸோ இங்கே இந்த 5ன்றது ஆப்ஜெக்ட், ஏங்கிறது என்னென்னா வேரியபிள். தென் B is set equal to A. ஸோ அதுக்கப்புறம் Bங்கிறது வந்து ஏவோட ஈக்குவல் பண்ணுறோம். This actually means that B is now bound to the same integer value as A. ஏவோட அதே இன்டெஜர் வேல்யூ Bலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைண்ட் பண்ணுறோம், which is 5. அப்போ என்ன ஆகும், அதோட வேல்யூ 5ன்னு ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே A becomes 5, B becomes A அப்படிங்கிறத எப்படி வந்து மேப் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏக்கான வேல்யூ என்ன 5, பியோட வேல்யூ என்ன ஆகிடும் 5 அப்படின்னு ஆகிடும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம்னா மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். நவ் கன்சிடர் த ஃபாலோயிங் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த எபோ ஸ்டேட்மெண்ட். மேலே இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. A becomes 5, B becomes A, next A becomes 3 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இஃப் யூ then change A to be equal to 3. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஏவோட வேல்யூவை 3 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன் budding programmer might expect B also be equal to 3, but that is not the கேஸ். ஓகேவா, ஸோ அப்போது ஒரு பட்டிங் ப்ரோக்ராமர், ஒரு பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ஏவோட வேல்யூ 3 அப்படிங்கும்போது பியோட வேல்யூவும் என்னவாக இருக்கும் 3ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. பட் தட் இஸ் நாட் த கேஸ், அந்த மாதிரி அது இல்லை. பி இஸ் ஸ்டில் மேப்டு ஆர் பாயிண்டிங் டு த இன்டெஜர் வேல்யூ ஆஃப் 5. இப்போயும் பியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 5ஆக தான் இருக்கும். The only thing that changed is A, which is now mapped to the integer value 3. only A மட்டும்தான் வேல்யூ 3 அப்படின்னு சொல்லிட்டு மேப் ஆகும். பியோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும் 5ஆகவே தான் இருக்கும். ஸோ அதுக்கான மேப்பிங் கீழே கொடுத்துருக்காங்க பாரு. மேப்பிங் ஆஃப்டர் சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் ஏ, ஏவோட வேல்யூ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதோட மேப்பிங் எப்படி இருக்கும்னா ஏவோட வேல்யூ 3ஆக இருக்கும், பியோட வேல்யூ என்னவாக இருக்கும் 5ஆக தான் இருக்கும். The scope of variable is that part of the code where it is visible. Scope of variable அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ரோக்ராமில் எந்த பார்ட்டில் அதை வந்து நம்மளால் விசிபிள் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலி to refers to it, you don't need to use any prefix then. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வேரியபிளுக்கு முன்னாடி. லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஏ பிகம்ஸ் 7. இப்போ ஏவோட வேல்யூ என்ன 7 கொடுத்துருக்காங்க. வென் யூ ட்ரை டு டிஸ்பிளே த வேல்யூ ஆஃப் ஏ அவுட் சைட் த ப்ரொசீஜர் டு த ப்ரோக்ராம் ஃப்ளாக் the error name A is not defined.
This is because the lifetime of the variable is only till the end of the procedure. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏ அப்படிங்கிற ஏக்கான வேல்யூ இருக்குது. இதை வந்து அவுட் சைடில் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா டிஃபைன் பண்ணிக்க முடியாது. Also the duration for which a variable is alive is called its lifetime. ஓகேவா? ஸோ லைஃப் டைம் அப்படிங்கிறத 2 மார்க்லேயே 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு வேரியபிளுக்கான அலைவ் அது வந்து அதுக்கான அந்த டூரேஷன் வேரியபிளோட வேல்யூ எங்கே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த டியூரேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லைஃப் டைம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் எல்இஜிபி ரூல். இப்போது எல்இஜிபி அப்படின்னு என்னென்னா இப்போ எல் அப்படிங்கிறது லோக்கல், ஈங்கிறது என்க்ளோஸ்டு, குளோபல், ஜி பில்டிங் அப்படிங்கிறது பி, எல்இஜிபி ரூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். Scope also define the order in which variable have to be mapped to the object in order to obtain the value. Let us take a simple example as shown below. ஒரு ஸ்கோப் அப்படிங்கிறது எப்படி எந்த ஆர்டரில் டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தா நமக்கு வந்து நல்லா புரியும். இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் என்ன பண்ணியிருக்கோம் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னா அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். இந்த ப்ரோக்ராமில் இங்கே எக்ஸ்ன்றது அவுட்டரில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் பிகம்ஸ் இன்னர் எக்ஸ் வேரியபிள். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குன்னா இன்னர் வேரியபிள் எக்ஸ், இது அவுட்டர் வேரியபிள். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் எக்ஸ் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே வென் த above statement are executed the statement 4 and 5 display the results as. இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் இன்னர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். above statement give different outputs because the same variable name x reside in different scope, once inside the function display and the other in the upper level. The value outer x variable is printed when x is referenced outside in the function definition, whereas when display gets executed inner x variable is printed which is the x value inside the function definition. From the above example we can guess that there is a rule followed in order to decide from which scope a variable has to be picked. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேரால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் எக்ஸுன்றது ஒரே சேம் நேமு, எக்ஸுன்ற அதே வேரியபிளை அவுட்டர் ஃபங்க்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இன்னர் ஃபங்க்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ண எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அது என்ன பண்ணும் அவுட்டர் வேல்யூவும் பிரிண்ட் பண்ணும் இன்னர் வேல்யூவும் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனோட வெளியிலேருந்து அந்த வேரியபிளோட வேல்யூவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கிற அந்த வேரியபிளோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு the LEGB rule is used to decide the order in which the scope are to be searched for scope resolution. ஸோ இந்த LEGB ரூல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அந்த ஸ்கோப் அப்படிங்கிறதுல வந்து ஒரு வேரியபிள் வந்து எந்த ஆர்டரில் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா சர்ச் பண்ணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் என்னென்னா எல்இஜிபி ரூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்டரில் வந்து அது நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது. த ஸ்கோப் ஆர் லிஸ்டட் பிலோ இன் டேர்ம் ஆஃப் ஹையரார்கி ஹையஸ்ட் டு லோயஸ்ட். எப்படி வரும் அப்படின்னா ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்டுக்கு வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ வந்து நமக்கு லிஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். லோக்கல் எல் டிஃபைன் இன்சைட் ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸ். ஓகேவா? ஸோ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் C++லேயே பார்த்துருக்கோம். லோக்கல்னால் வித்தின் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே ஒரு வேரியபிள் இருக்குது அப்படிங்கும்போது அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு கிளாஸ்க்குள்ளே ஸோ அந்த மாதிரி கொடுக்கறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்க்ளோஸ்டு டிஃபைன் இன்சைட் என்க்ளோசிங் ஃபங்க்ஷன்
நெஸ்டட் ஃபங்க்ஷன் கான்செப்ட். ஓகேவா? ஸோ நெஸ்டட்னா என்ன, நமக்கு நெஸ்டட் ஃபங்க்ஷன் கான்செப்ட்னா என்னென்னு தெரியும். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபைன் இன்சைடு என்க்ளோஸ்டு ஃபங்க்ஷன், அதுதான் என்ன சொல்கிறோம்னா என்க்ளோஸ்டு அப்படிங்கும்போது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் நெஸ்டட் ஃபங்க்ஷன் கான்செப்டில் இருக்குது அப்படின்னா அது நம்ம என்ன சொல்கிறோம்னா என்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு குளோபல், டிஃபைன் அட் த அப்பர் மோஸ்ட் லெவல். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரோக்ராமில் மேலேயே கொடுத்துறது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபங்க்ஷனு கிளாஸு இதுக்கெல்லாம் உள்ள யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலேயே காமனாக கொடுத்துறத என்ன சொல்கிறோன்னா குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பில்டின் ரிசர்வ்டு நேம்ஸ் இன் பில்டின் ஃபங்க்ஷன் மாடியூல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பில்டின் அப்படிங்கிறதுனா இப்போது வந்து C++ல் மெயின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்போம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம் பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ அது கொடுத்தா தான் அது ப்ரோக்ராம்குள்ளே போகும், ப்ரீ ரிட்டன் பண்ணி வச்சுருக்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னதுங்க பில்டின், அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக குளோபல், நெக்ஸ்ட்டு என்க்ளோஸ்டு, இங்கே லோக்கல். ஓகேவா? ஸோ லோக்கல் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டில் மட்டும் நம்ம கொடுக்குறது. என்க்ளோஸ்டுங்கிறது நெஸ்டட் ஃபங்க்ஷன் கான்செப்டில் இருக்கும். குளோபல்ன்றது அப்பர் லெவலில் இருக்குது. பில்டின் அப்படிங்கிறது வந்து ப்ரீ ரிட்டன் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபங்க்ஷன், அதுதான் என்ன இருக்குன்னா மேலே இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா LEGB ரூல் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் வந்து ஒரு வேரியபிளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் வேரியபிளோட அந்த ஸ்கோப் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.